தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். ஒரு பணக்காரன் அப்படின்னா எப்படி இருக்கும்னு பைபிள் சொல்லுது. உலகத்துல பார்க்கிற எல்லா பணக்காரன் அல்ல அப்படின்னு பைபிள் சொல்லுது. யாருக்கு தெரியும்? நீங்கள் பரலோகத்தை போனா கோடீஸ்வரனா இருப்பீங்க. இந்த உலகத்துல நம்பர் 1 பணக்காரனா இருக்கிற எலன் மஸ்க் எனக்கு ஒரு சொட்டு தண்ணி கொடுங்களேன் அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்கிற மாதிரி கூட இருக்கலாம். ஏன்னா தேவன் ஐஸ்வர்யவான் அப்படின்னு பார்க்கிற அந்த விசனே வேற மாதிரி இருக்குது. தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல், தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் அப்படின்னா உலக பிரகாரமான காரியங்களை வச்சு, ஜீவன் இல்லாததை வச்சு இதுதான் எனக்கு ஜீவன் அப்படின்னு வாழ்றது. ஆழ்ந்த உள்ளத்துல எதன் மீதோ பற்று வைத்து, ஆசை நம்பிக்கை வைத்து, இது இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன், இதெல்லாம் இருக்கிறதுனால நான் உயிரோடு இருக்கேன், இதெல்லாம் இருக்கிறதுனால நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு அதன் மீது நம்பிக்கை வைத்து, அதையே வாழ்க்கையினுடைய அடிப்படையாக வைத்து அதன் மீதே சந்தோஷப்பட்டு வாழ்ற வாழ்க்கை. இது 2 வாழ்க்கையும் தேவன் நமக்கு அடிப்படையாக வைத்து வாழும்படி கொடுக்கப்பட்டதல்ல. நீங்க இப்படிதான் வாழணும்னு அவர் டிசைன் பண்ணல. இவன் பண்டகசாலையெல்லாம் கட்டினா தனக்கு பிஸ்னஸை பெருசா வச்சான், இதெல்லாம் கரெக்டு தான். ஆனா இதை எப்படி இவன் பண்ணியிருக்கணும் அப்படின்றது தான் வேதம் சொல்லுது. எப்படி பண்ணியிருக்கணும் அதை தான் யோவான் 1:4 சொல்லப்படுது. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அவருக்குள்ள இருந்து நிறைந்து வழிகிற அந்த ஜீவனை நாம் மையமாக வைக்காமல், அந்த பிரகாசத்தின் மூலமாக எல்லாவற்றையும் அனுபவிக்காமல், அந்த பிரகாசத்தின் மூலமாக, அந்த வெளிச்சத்தின் மூலமாக, அந்த வெளிப்பாடின் மூலமாக நாம எதை அனுபவித்தாலும் அது நம்மளுக்கு நஷ்டத்தை கொண்டு வந்துருமாமா. அந்த ஜீவனிலிருந்து வருகிற அந்த வெளிச்சம், அந்த ரட்சிப்பு, அந்த மீட்பு, அந்த மகிமை, அதை வைத்து நாம் இந்த உலகத்தை அணுகும் பொழுது அது 100% வெற்றியாய் மாறுகிறது. நம்ம எவ்வளோ ஏழையா இருந்தாலும் நீங்க அந்த வெளிச்சத்தை பார்த்து நீங்க போடுற அந்த ₹1 துட்டு, அந்த ஏழை விதவை பத்தி எழுதிருக்கு பாருங்க, அவ எல்லாத்துலயும் கம்மியா தான் போட்டா. ஆனா தேவன் சொல்றாரு இவ தான் இன்னைக்கு பணக்காரின்றாரு. ஏன் அப்படின்னா அவள் தனக்குண்டானதை நம்பி வாழல, அது ஜீவனா பார்க்கல. இதை சாப்பிட்டு என் ஜீவன் இன்னைக்கு காப்பாற்றப்படும் அவன் நினைக்கல. இயேசு பேசுனத பார்க்கும் பொழுது என்னமோ நான் சாப்பிட்டதுனால நான் உயிரோடு இருக்க மாதிரி தெரியல, இவரு ஏதோ பேசுறாரு பாரு, இதனால தான் நான் உயிரோடு இருக்குன்றத நம்பினா, அதனால வெளியே காமிச்சா. அதனால தேவன் சொல்றாரு இவர்களெல்லாம் அல்ல, இவளே அதிகமாய் போட்டால் தேவனுடைய பார்வையில் நீதிமானமாய் இருக்கிறார்.